ஃபுல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சரி, ட்ரேடிங்கோடைய ஏ டு செட்டும் சரி 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு, அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் உங்களுக்கு டைம் எடுத்துருக்கும். யார் ஒருத்தர் எத்தனை சீக்கிரமாக அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ, எவ்வளோ சீக்கிரமாக அதை ஏற்றுக்கிறாங்களோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்பாங்க, லாஸ் அதிகமாக வைப்பாங்க, ப்ராஃபிட்ஸ் கம்மியாக பார்ப்பாங்க. நிறைய சைக்காலஜி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா மக்கள் தனித்தனியான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க. சில பேர் சீக்கிரமாக கற்றுக்குவாங்க, சில பேர் கற்றுக்கிட்டாலையும் மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணுவாங்க. அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மை நிறைய பேர் இருக்காது. ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங்கை ஏற்றுக்குங்க, மனப்பூர்வமாக ஏற்றுக்குங்க. ட்ரேடிங் இதுதான் வாழ்க்கை அப்படின்ற விஷயத்த முழு மூச்சோடு நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா ட்ரேடிங் என்பது அல்டிமேட்டான சுப்ரீமான பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு 1 இயர் ஆகுது டைம்னா, ஒருத்தருக்கு 2 இயர்ஸ் ஆகும், 1 இயர் 3 இயர்ஸ் ஆகும். நான் 1 ஹவரில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். என்னோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மை எத்தனை பேர்கிட்ட இருக்குது? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? எத்தனை பேர் இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க? அதுதான் மேட்டர். யார் ஒருத்தர் ஏற்றுட்டு அது ஆத்மாத்மா செய்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க சார். தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ட்ரேடிங் திராட்சை.